அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி. வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ்வலாகவே ப்ரௌன் ரைஸ் சாப்பிடுவாங்க. ப்ரௌன் ரைஸோட அடிஷ்னலாக நம்ம மக்கானா அப்படின்னு சொல்லப்படுற சிகப்பு நீர் அல்லி விதைகளையும் சேர்த்து நம்ம எப்படி இட்லி, தோசை, பணியாரம் மாவுலாம் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்கள் கவனத்துக்கு வரும். இந்த ரெசிபிக்கு முதல்ல அரை கப் ப்ளஸ் 1.5 டேபிள் ஸ்பூன் முழு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 150 கிராம் வரும். அதோட ஒரு 10 வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா இதை 2-3 தடவை கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நீங்கள் முழு உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட சேர்த்து இந்த ரெசிபியை செய்யலாம். அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமானது ப்ரௌன் ரைஸ். ப்ரௌன் ரைஸ் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, கைக்குத்தல் அரிசி. இதை 2 கப் நான் சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 400 கிராம் அளவுக்கு வரும். ப்ரௌன் ரைஸில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம 4 சாதாரண இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 ப்ரௌன் ரைஸ் இட்லி சாப்பிட்டோன்னா அதுவே நம்மளுக்கு வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்கும், பசியையும் கட்டுப்படுத்தும். இந்த அரிசியை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 6 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. இனிமே நம்ம மக்கானாவை ஊற வச்சிடலாம். மக்கானான்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிகப்பு நீர் அல்லியோட விதைகள். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் இப்போ அவைலபிளாக இருக்குது. இது ஹை இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதே சமயத்தில் வெயிட் லாஸை ஈஸியாக ப்ரமோட் பண்ணுது. முக்கியமாக ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. இதுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. மக்கானாவை 1 கப் தண்ணியில் 1 மணி நேரம், அதாவது ப்ரௌன் ரைஸை அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுருங்க. அது போதுமான அளவு. உளுந்தோட கன்சிஸ்டன்சி அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மக்கானாவை ஊற போட்டு முதல்ல கொஞ்சம் ப்ரௌன் ரைஸ் சேர்த்துட்டு ஊற வச்ச மக்கானாவை இந்த மாதிரி நசுக்குனிங்கன்னா ஈஸியாக அது நசுங்கிடும். இதை சேர்த்துக்கிட்டு மீதி இருக்கிற ப்ரௌன் ரைஸை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். சிலர் இட்லிக்கு அரிசியை ரவை பதத்துக்கு அரைப்பாங்க. சிலர் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பாங்க. நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். உங்களோட விருப்பத்துக்கு படி நீங்கள் அதை அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவையும் உளுந்து மாவையும் நல்லா கலந்துக்கோங்க. முக்கியமாக இந்த மாவு அரைக்கிறதுக்கு உளுந்துக்கு 3/4 கப் தண்ணிக்கு கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி அரிசியை அரைக்கிறதுக்கும் நான் கிட்டத்தட்ட 3/4 கப் தண்ணி தான் யூஸ் பண்ணேன். ஆல்ரெடி மக்கானாவை ஊற வைக்கிறதுக்கு 1 கப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது மூடி வச்சு நல்லா ஃபெர்மெண்ட் பண்ணுங்கள். எனக்கு 8 மணி நேரம் ஆச்சு ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு. இந்த மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் சொன்ன அளவு வச்சு நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி போதுமான அளவாக இருக்கும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமே இதில் இட்லி ஊற்றிடலாம். இட்லி குக்கரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அது கொதி வந்த உடனே இட்லி பிளேட்டில் அளவாக எண்ணெய் தடவி அரை கரண்டிக்கு கம்மியாக ஒரு குழியிலையும் இட்லி மாவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா துருவின கேரட், கொத்தமல்லி இதெல்லாம் இட்லிக்கு மேலே அழகாக டெக்கரேட்டிவாக நீங்கள் தூவி விட்டுக்கலாம். இப்போது இட்லி குக்கரை மூடி வச்சு 8 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை அன்மோல்ட் பண்ணிடலாம். இந்த இட்லி சாதா இட்லியோட கொஞ்சம் டென்ஸாக இருக்கும், பட் நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். இதை தாராளமாக சுகர் பேஷண்ட்ஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தான் சாப்பிடணும் அப்படின்ற ரிக்குவயர்மெண்ட் கிடையாது. இதை சூப்பராக ஏதாவது ஒரு சட்னியோட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் கொடுத்துருக்கிற இந்த மாவோட அளவு 2 நாளைக்கு தான் வரும். அதுவும் அது புளிச்சிருச்சு அப்படின்னா அன்னைக்கு இட்லி ஊற்றுங்க, தோசை ஊற்றுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புளிக்கும். ஸோ அந்த மாதிரி மாவு புளிச்சிருச்சுன்னா நீங்கள் சூப்பராக பணியாரம் சுட்டுக்கலாம். இப்போ அதே மாவில் நான் தோசை ஊற்றி காட்டுறேன். இந்த தோசை நல்லா முறுமுறுன்னு சூப்பராக ரோஸ்ட்டாக இருக்கும். நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி தான் இதை ரோஸ்ட்டாக சுடணுன்ற அவசியம் கிடையாது. இதில் நான் கம்மியான அளவு எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு நல்லா ரோஸ்ட்டாக வந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன்.
நீங்கள் எண்ணெய் சேர்க்காமலும் நீங்கள் இந்த தோசையை சுட்டெடுக்கலாம். பட் உங்களோட தவா நல்லா சீசன்டு தவாவாக இருக்கணும். இல்லை நீங்கள் நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் ஊத்தப்பமும் சுடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.